வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சா என்ன நடக்கும்? சொல்லப்போனா இன்னைய காலகட்டத்தில் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சா நீங்கள் நானும் தான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மமா இருப்போம். கிட்டத்தட்ட 8 கோடி பேர் வேர்ல்டு வார் 2ல இறந்து போயிருந்ததா சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சா கிட்டத்தட்ட 100 கோடியில இருந்து 50 கோடி ஆட்கள் இறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத ChatGPT சொல்லுச்சு. சில ஆர்டிகளும் அப்படிதான் போட்டிருந்துச்சு. இன்னைக்கான உலகன்றது ஒரு மனுஷனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறது, பாலஸ்தீன் அடிக்கிறது, ஈரான் இஸ்ரேல் அடிக்கிறது, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கிறன்றது, இந்தியா என்ன ஸ்டாண்ட்ல நிக்க போகுதுன்றது, ரஷ்யா யாரை அடிக்க போறாங்கன்றது எல்லாமே ஒரு பிரச்சனையா தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சா உலகம் எதை நோக்கி போகும்? நான் சொல்றேன், உலகத்துல இருக்க பாதி பாப்புலேஷன் அப்படியே அழிஞ்சிரும். அது எப்படி பாதி பாப்புலேஷன் அழிஞ்சு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் 1ஐயும் வேர்ல்டு வார் 2 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் 2ல இறந்து போனவங்க அதிகமா இருந்தாங்க. வேர்ல்டு வார் 2 பொறுத்தவரையும் எண்ட்ல அட்டாமிக் பாம் எடுத்துட்டு போயிட்டு ஹிரோஷிமா நாகசாக்கில அமெரிக்கா போட்டாங்க. இந்த உலகத்துல இருந்த ரெண்டே இடம் மட்டும்தான் அட்டாமிக் பாமால தாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 80 வருஷம் ஆயிடுச்சு, இன்ன வரையும் நியூக்ளியர் வார் அட்டாமிக் பாமா எந்த கண்ட்ரியுமே ஒரு கண்ட்ரி மேல போடல. ஆனா மனுஷங்கிட்ட இருக்கிற இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி ஹிரோஷிமா நாகசாக்கில உருந்த அந்த பாமோட அட்டாமிக் பாமோட 300 மடங்கு பெரிய பாம் தான் இன்னைக்கான டெக்னாலஜில நம்ம வச்சிருந்திருக்கோம். அட்டாமிக் பாம்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அமெரிக்கால கிட்டத்தட்ட 1945ல மேன்ஹாட்டன்ற ஒரு ப்ராஜெக்ட் அமெரிக்கா பண்ணாங்க. ராபர்ட் ஓப்பன்ஹைமர்லாம் வச்சு இவங்க ஒரு அட்டாமிக் பாம், ஒரு அணுகுண்டை ரெடி பண்ணாங்க. 2 அணுகுண்டை ரெடி பண்ணாங்க. அதை ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஹிரோஷிமா நாகசாக்கில ஜப்பான்ல போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாம் போட்டதுல 75,000 பேர் இறந்து போனாங்க. டக்குன்னு மறைஞ்சு போயிட்டாங்க. அப்படியே உருந்த வேகத்துக்கு நிறைய பேர் கருகி, சில பேர் உயிர் பொறைச்சவங்க எல்லாம் ரத்த வாந்தி கேன்சர் இறந்து போயிட்டு இருந்தாங்க. அடுத்து நடந்து 2 நாள் கழிச்சு இன்னொரு பாம்பை போட்டாங்க அமெரிக்கா நாகசாக்கில. அது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் 2ன்றது முடிவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லா கண்ட்ரியுமே இந்த அட்டாமிக் பாம்பை ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கோல்டு வார்லாம் நடந்துச்சு அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ரஷ்யாவுக்கும். அந்த டைம்ல யார் அதிகமான நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்றா அப்படின்ற ஒரு போரே அவங்க 2 பேருக்குள்ள போயிட்டு இருந்தது. அதே நேரத்துல 1961 டைம்ல ஒரு ட்ரீட்டில சைன் போட்டு எந்த நாடுமே அட்டாமிக் பாம் ரெடி பண்ணக்கூடாது, வச்சுக்க கூடாது, ரெடி பண்ணக்கூடாது, டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுற ஒரு சைனை போட்டாங்க. அதுக்கப்புறமா இந்தியா 1990ஸ்ல இந்த வேலையை பண்ணாங்க. பாகிஸ்தான் அதை பண்ணாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு 9 கண்ட்ரி கிட்ட அட்டாமிக் பாம் இருக்கு, நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு விஷயத்த சொன்னாரு. எனக்கு வேர்ல்டு வார் 3ல என்ன வெப்பனை வச்சு சண்டை போடுவாங்கன்றது என்னால சொல்ல முடியாது. ஆனா வேர்ல்டு வார் 4 நடந்துச்சுன்னா மனித இனம் குச்சியையும் கல்லையும் வச்சு சண்டை போடும். அவ்வளவு அளவுக்கு நம்ம பின்னாடி போயிடுவோம். வேர்ல்டு வார் 3 நடந்துச்சுன்னா, ஏன்னா அட்டாமிக் பாம்பை போட்டு தான் இந்த வேர்ல்டு வார் 3 நடக்கும். ஒரு நியூக்ளியர் வரப்ப கண்டிப்பா இருக்கும் வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சது அப்படின்னா. இப்ப நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபிஷன்றது நான் ரொம்ப டீடைலா சயின்ஸ்குள்ள போக விரும்பல. நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்றது நம்ம சூரியன் இருக்குல்ல, இப்ப ஸ்பேஸ்ல அந்த சூரியன் பூமியில இறங்கினா அப்படி இருக்கும். சூரியன்ல இருந்து வெளில வர அந்த ஹீட் இருக்குல்ல, அது அப்படியே சென்னையில இறங்கினா அப்படி இருக்கும். அதுதான் அட்டாமிக் பாம். நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது தெர்மல் நியூக்ளியர் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட ரஷ்யா கிட்ட சார் பாம் அப்படின்னு இருக்கு. அந்த பாம் போட்ட வேகத்துக்கு 1000 கிலோமீட்டர் எட்டக இருக்கிற ஒரு வீட்டுல கூட இருக்கிற கண்ணாடி உடஞ்சது அப்படின்வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. அவ்வளவு அளவுக்கு அட்வான்ஸான அட்டாமிக் பாம்னா இன்னைக்கு நம்ம உலகத்துல இருக்க மக்கள்கிட்ட இருக்கு. மக்கள்கிட்ட பெரிய பெரிய கண்ட்ரிஸ் கிட்ட இருக்கு. வேர்ல்டு வார் 3 ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிப்பா? இப்ப அமெரிக்கா நான் இஸ்ரேலுக்கு ஆதரவா நிக்கிறேன், நான் ஈரான் அடிக்கிறேன் அப்படின்னு அடிச்சாங்க அப்படின்னா, ரஷ்யா அவங்க சாக்குக்கு நான் இஸ்ரேல் அடிக்கிறேன் அப்படின்னு அடிச்சாங்கன்னா, ஒரு நாடுமே போருக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. இப்படிதான் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஒரு நாடும் நான் இந்த நாடுக்கு நிக்கிறேன், இந்த நாடுக்கு நிக்கிறேன் நிக்கும் போது அது சேர்ந்து ஒரு பெரிய போரா உருவாகும். அதுதான் வேர்ல்டு வார் 3 இருக்கும். இந்தியா இந்த ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், எப்படி இருந்தாலும் ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தான் ஆகணும். நீங்க இந்த சைட்ல நிக்கிறீங்களா, அந்த சைட்ல நிக்கிறீங்களா, நடுவுல நின்னாலே பிரச்சனை தான் வரும். நடுவுல இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு கண்ட்ரி நம்ம ஊர்ல பாம்பு போடுவாங்க. நம்ம ஊர்ல பாம்பு போட்டா நீ என்ன அடிச்சிட்டல, நான் ஒன்னு அடிக்கிறேன்னு சொல்லி இந்தியாவும் ஒருத்தன் அடிக்க ஆரம்பிக்கும். வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சாலே அது பிரச்சனை தான். அது நடக்க கூடாதுன்றது தான் இருக்கு. பட் இது நடந்தா என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும்ன்றத கொஞ்சம் பார்ப்போமா. இப்ப சென்னை இருக்குன்னு வச்சுங்க. சென்னையில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சென்னையில கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்க பாதி பாப்புலேஷன் சென்னையிலேயே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வேலை பார்க்க போயிருக்காங்க. இப்ப ரஷ்யா அட்டாமிக் பாம் எடுத்துட்டு சென்னையில போடுறாங்கன்னு வச்சுங்களா, அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு சென்னையில இருந்த மக்கள் அப்படியே மறைஞ்சு போயிடுவாங்க. அப்படியே வேப்பரைஸா மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே காத்தோட காத்து அப்படியே சாம்பல் ஆகி போயிடுவாங்க. வெடிச்ச வேகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பபிள் மாதிரி வரும். ஒரு லைட் டக்குன்னு அடிக்கும். லைட் தெரியும், அதுக்குள்ள நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். ஏன்னா அட்டாமிக் பாம் வெடிச்சதுன்னா உங்க பக்கத்துல உங்களுக்கு வலியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மூளைக்கு போற அந்த வலின்றது கூட தெரியாம டக்குன்னு மறைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா இடமுமே ஒரு பெரிய சிட்டி அப்படியே தரமட்டமாயிடும். சென்னைன்ற ஒரு சிட்டி இருந்ததே தெரியாது. சென்னை மட்டும் கிடையாது, சென்னையை சுத்தி இருக்கிற ஆந்திரா, அதுக்கு கீழே இருக்கிற சில ஏரியாலாம் 3rd டிகிரி பர்ன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படியே கையிலலாம் அப்படியே எரிஞ்சு போய் ஒரு சில மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா சென்னை அப்படின்ற இந்த இடமே அன்இன்ஹாபிட்டபிள் ஜோனா மாறிடும். அதாவது மனிதன் வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடும் சென்னை அப்படின்ற ஒரு இடம். இது சென்னைக்கு மட்டும் நம்ம பேசுறோம், பட் உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே எந்த இடத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கோ அங்கதான் வந்து போடுவாங்க. அப்படின்ற மாதிரி உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரியுமே அட்டாமிக் பாம்பை, நியூக்ளியர் வார எடுத்துட்டு வந்து ஆரம்பிச்சு ஒரு இடத்துல வந்து பாம்பை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல வெடிக்கும், அத்தனை மக்கள் இறந்து போவாங்க. அந்த எல்லா இடமுமே அன்இன்ஹாபிட்டபிள் ஜோனா மாறும், மக்கள் வார தகுதி இல்லாத இடமா மாறும். உக்ரைன்ல செர்னோபில் இருக்குல்ல, அது மாதிரி மாறிடும். அது நடந்ததுக்கு அப்புறமா நியூக்ளியர் விண்டர்னு ஒரு ஆரம்பிக்கும். இப்ப வந்து ஒரு பாம் எல்லாம் வெடிச்சு அந்த வந்து புகையெல்லாம் கிளம்பும்ல, அந்த நியூக்ளியர் விண்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வாரத்துல இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருச்சுன்னா சூரிய வெளிச்சம் கூட பூமிக்கு வந்து படாதுங்க. சூரிய வெளிச்சம் பூமிக்கு படல, மேகமூட்டை வந்து அந்த அட்டாமிக் பாம்ல இருந்து வந்த எல்லாமே வானத்துல போய் மறைச்சிடுச்சு அப்படின்னா சென்னையிலயும் இன்னைக்கு நான் இருக்கிற ஊர்லயும் பனி பெய்ய ஆரம்பிக்கும். பனியே பெய்யாதுடான்னு சொல்ற இடத்துல கூட பனி பெய்ய ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சூரிய வெளிச்சமே வரமாட்டுது அப்படின்னும் போது பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எந்த ஃபுட்டுமே இருக்காது. அதிகமான மிருகங்கள், அந்த எக்கோசிஸ்டமே உடையும், அதிகமான மக்கள் இறந்து போக ஆரம்பிப்பாங்க, அதிகமான செடி தாவரம் எல்லாம் அரிஞ்சு போக ஆரம்பிக்கும். இந்த பூமியே டைனோசர் இருந்த காலகட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். அதிகமான சாப்பாடு நம்ம கிட்ட இருக்காது, ஃபுட் ஷார்டேஜ் வரும். அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சு பாருங்களா, ஒரு போருக்கு ஒரு நாடு போகுது அப்படின்னா அந்த நாட்டுக்கிட்ட சாப்பாடு அதிகமா இருக்காது. பெட்ரோல் டீசல்லாம் அந்த நாட்டோட ஆர்மிக்கு பயன்படுத்த பார்ப்பாங்களா, இல்ல உங்களுக்கு தேவைன்னு பார்ப்பாங்களா? அந்த நாடு நான் மக்கத்து நாட்டை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான காசு தான் செலவு பண்ணுவாங்களே தவிர மக்களுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடுன்றது ஆர்மி கொடுப்பாங்களா, மக்களுக்கு கொடுப்பாங்களா? ஒரு பெரிய ஃபுட் ஷார்டேஜ் வரும், நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்காக அடிச்சுப்போம். ஒரு பிரெட் பாக்கெட் தான் இருக்கு, ஒரு 3 குடும்பம் இருக்குன்னா அந்த 3 குடும்பமும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. சாப்பாடு இல்லாம ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். இருக்கிற எல்லா பிரைஸோட இதுவுமே வந்து ஏற ஆரம்பிக்கும். ஒரு மாவு பாக்கெட் வாங்குறது கூட நீங்க 1000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். இவ்வளவு அளவுக்கு பிரச்சனைய போர் அப்படின்றது கொடுக்கும். போர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. போர்ன்றது ஒரு நாட்டோட காசு எப்படி இருக்கு, அந்த நாட்டோட வேல்யூ, அந்த நாட்டுல இருக்க அந்த சாப்பாடு, அந்த நாட்டோட சந்தோஷத்தையே எடுக்கிற அளவுக்கு தான் ஒரு போர் அப்படின்றது இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து வாங்க போருக்கு போலாம், வாங்க போருக்கு அடிச்சு பாத்துக்கலாம், வாங்க நீ அடிச்சா நானும் அடிப்பேன். இஸ்ரேல் போரை ஸ்டாப் பண்ணணும், பாலஸ்தீன் போரை ஸ்டாப் பண்ணணும். உலகத்துல 2 இடங்கள்ல மட்டும் தான் நியூக்ளியர் அட்டாமிக் பாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்க ஒண்ணு ஹிரோஷிமா, நாகசாக்கி. அங்க இருக்க மக்கள் மட்டும்தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நியூக்ளியர் வார் தான் அது வேர்ல்டு வார் 3 இருக்கும். மக்கள் தொகை குறைக்கிறது இல்லாம வேர்ல்டு வார் 3 நடந்ததுக்கு அப்புறமா நிறைய இடங்கள், எனக்கு சென்னை மாதிரியான நிறைய பெரிய நகரங்கள்லாம் வந்து பூமியில மனித வாழ தகுதி இல்லாத இடமா மாறும். மனித வாழ தகுதி இல்லாத இடமா மாறுச்சுன்னா இருக்கிற மக்களும் இறந்து போவாங்க. வேர்ல்டு வார் 3 பாம்பு போட்டு இறந்தவன் இல்ல, பாம்பு போட்டு பக்கத்துல இருந்து உயிர் பறச்சவன் இருப்பானே அவனும் கேன்சர் வந்து சேவான். இந்த மாதிரி அட்டாமிக் பாம்பு விழுந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும். ஐன்ஸ்டைன் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன். வேர்ல்டு வார் 3 என்ன மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது. அப்படி வேர்ல்டு வார் 3 நடந்துச்சுன்னா வேர்ல்டு வார் 4க்கு மனுஷன் குச்சையும் கல்லையும் வச்சுதான் சண்டை போடுவான். ஏன்னா மனிதனையும் அவ்வளவு அளவுக்கு பின்னாடி போயிடும். வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துதான் ஆகணும். அமெரிக்காவும் தான் சொன்னாங்க வேர்ல்டு வார் 2 நாங்க ஸ்டாண்டே எடுக்க மாட்டோம், நாங்க வந்து வெப்பன் மட்டும் சப்ளை பண்றோம், நாங்க 2 பேருக்கும் ஆதரவா நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா ஜப்பான் வந்து குண்டை போட்டாங்க, பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஜப்பான் அடிக்கணும்னு சொல்லி அமெரிக்கா உள்ள இறங்கினாங்க. அப்படி இந்தியா மேல யாராவது குண்டை போட்டானா நான் இவன் அடிக்கிறேன்னு சொல்லி இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துதான் ஆக முடியும். எல்லா கண்ட்ரியுமே இந்த நேரத்துல 2ஆ உடையும். உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் 2 சைட்ல நின்று எல்லாருமே ஒருத்த மேல அந்த குண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. நம்ம தான் பாவப்பட்ட ஜென்மம் சொல்ல போனா. அந்த வேர்ல்டு வார் நடக்குமா நடக்காதன்றதுக்குள்ள இருக்கிறோம். பட் இன்னைக்கு 50% வாய்ப்பு இருக்கு அப்படின்ற டைம்ல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது இஸ்ரேலும் ஸ்டாப் பண்ணணும், பாலஸ்தீனும் ஸ்டாப் பண்ணணும். எங்க இது நடக்கலையா, அது நடக்கலையா, அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, இவங்களை ஸ்டாப் பண்ண வேணாம். இஸ்ரேலும் ஸ்டாப் பண்ணணும், பாலஸ்தீனும் ஸ்டாப் பண்ணணும், ஈரானும் ஸ்டாப் பண்ணணும். இவ்வளவு அளவுக்கு பிரச்சனைகள் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்றேன், இவனுக்கு சப்போர்ட் பண்றேன், ஐ ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல், ஐ ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன் சொல்லாம ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் தீஸ் போத் கண்ட்ரி, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் வார் அப்படின்னு சொல்லணும். அப்படின்றதான் நான் சொல்லுவேன். உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த விழுந்து பாக்குறேன். பாய் கைஸ்.